வணக்கம் ராதிகா. அதாவது ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் 7 லட்சம் ரூபாய் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஈரோடு அருகே உள்ள பழையபாளையம் கணபதி நகர் 4வது வீதியைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் துரைசாமி. இவர் கடந்த ஆண்டு இறந்து விட்டார். இவரது மனைவி சுபுலட்சுமி 70 வயதான மூதாட்டி ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியராக உள்ளார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளனர். இவர்களது மகள் வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில இந்த பழையபாளையத்தில் உள்ள அந்த வீட்டுல சுப்புலட்சுமி மட்டுமே தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று இரவு வழக்கம் போல் சுப்புலட்சுமி உணவு அருந்துவிட்டு படுக்கை அறையில தூங்கி கொண்டிருந்த போது நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் மேல் மாடி வழியாக வீட்டிற்குள் இறங்கி வீட்டில் உள்ள பீரோவை உடைத்து அதில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் 7 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த நிலையில் இது குறித்து சுப்புலட்சுமி காலையில் எழுந்து பார்த்தபோது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஈரோடு வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது முகமூடி மற்றும் கையுறை அணிந்த நபர் ஒருவர் வீட்டை நோட்டமிட்டவாறு உள்ளே வீட்டிற்குள் நுழைவது பதிவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ஈரோடு வழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இதே வீட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பின்னர் ஆந்திராவை சேர்ந்த அனில் குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் என்பது மட்டும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2 முறை இதே வீட்டில் இந்த கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியிலும் மட்டும் ஈரோடில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா.